உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்காகவும் அப்படின்னு நம்ம பேசுறோம். இந்த மே மாத பலன் அப்படிங்கிறது நீங்கள் மறக்க முடியாத ஒரு நல்ல மாதமாக இந்த மே மாதம் உங்க எல்லா ராசிக்குமே அமைஞ்சிருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மே மாதத்துல தான் சில முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி. அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியும் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் அற்புதமாகவும் அழகாகவும் நல்ல உயரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மே மாச கிரக நிலைகள் எப்படின்னா, சூரிய பகவான் மேசத்திலே இருக்கிறாங்க உச்ச பலத்தோடு. அதுவும் மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும். கடகத்துல செவ்வாய் பகவான், அதே சமயத்துல ரிஷபத்துல குரு பகவான், கன்னியில கேது பகவான், சனி பகவான் மீனத்துல ராகு பகவான், அதுபோக மீனத்துல சுக்கிர பகவான், புதன் பகவான். இது இந்த மாத கிரக அமைப்புகள். இதுல புதன் பகவான் ஆகப்பட்டது மே மாதம் 6ஆம் தேதி மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அந்த மேசத்தில் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கிறாங்க. அந்த சூரியனோடு புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தை மேச ராசிக்காரங்களுக்கு கொடுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அப்படி மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அட்டகாசமான ஒரு யோகங்க உங்களுக்கு. அது போக ராகு கேது மே மாசம் 18ஆம் தேதி மேனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கி நகர்றாங்க. அப்ப கும்பத்துக்கு அந்த ராகு பகவான் போறாங்க. அப்படி கும்பத்துக்கு ராகு பகவான் வர்றது மேச ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துக்கு ராகு பகவான் வருவது மிக 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 அற்புதம் மேச ராசிக்காரங்களுக்கு. இது போக கன்னியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ அதே சமயத்துல இந்த சூரிய பகவானும் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள். அப்ப இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் மேச ராசிக்காரங்களுக்கு அளவு கடந்த மிக பெரிய யோகத்தையும் நன்மையையும் மன சந்தோஷத்தையும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் வாரி வழங்கப் போகிறது. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சூரியனும் புதனும் மேசத்துல ஒண்ணு சேர்றாங்க. புதாதித்ய யோகம். அப்ப மேசராசியில பிறந்தவங்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, காலேஜ் போறவங்களுக்கு படிப்பு எஜுகேஷன் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உச்ச சூரியன், அந்த உச்ச சூரியனோடு புதன் இணைகிறார். இது இணையும் போது உங்களுக்கு மறதி இருக்காது, நல்ல ஞாபக சக்தி வரும், நல்லா படிப்பீங்க, அதுபோக நல்லா டிகிரி பண்ணுவீங்க. அதுபோக குரூப் ஏ சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ஒரு அற்புதமான டைமாக இருக்கும்.
ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு அதை விட ஒரு 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 ஹையஸ்டான வேலைக்கு போகணும், அதுக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதணும், அது பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பீரியடு ரொம்ப சாதகமான பீரியடு. அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை வேற வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளோ, நீங்கள் படித்து பட்டம் பெறுவதற்கு அதற்குண்டான வாய்ப்புகளோ, பட்டம் பெற்று ஒரு நல்ல வேலைக்கு போவதற்குண்டான வாய்ப்புகளோ இந்த பீரியட்ல அமையும். இது போக உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வீரிய விஜயஸ்தானத்துக்கு அந்த குரு பகவான் போறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போவதே மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம். எப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை குரு பகவான் தடை இல்லாமல் முடித்து கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, அந்த குரு எங்க பார்க்கிறார்னா தனது 7ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். மேச ராசிக்காரர்களே, உங்களுக்கு குரு பகவான் முழு சுபகிரகம். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியுமான அந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் மிக பெரிய பாக்கியசாலி ஆகிறீர்கள். அப்போ நீங்க எதிர்பார்த்த, நீங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து கிடந்த, நீங்க ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சே தீரணும் அப்படின்னு நீங்க கற்பனை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய ஆசைகள், இது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அள்ளக்கூடிய ஒரு சூப்பர் டைம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய அப்பாவுடைய உறவுகள், உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்க பங்கும் பங்காளிகள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள், நீங்க எல்லாருமே நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து திருப்தியாக வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றாங்க. இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவதே பேரதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கஷ்டம், நஷ்டம், விரயம், ஒரு தொழில் ஆரம்பிச்சு நல்லா இல்லை, ஒரு வேலைக்கு போய் நல்லா இல்லை, ஒரு நல்ல சந்தோஷமே கிடைக்கலையே, ஒரு நல்ல மன நிறைவே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு அந்த எல்லா விதமான மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலதான் அந்த ராகு பகவான் வந்திருக்கிறார். அப்ப அந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தது மிகப்பெரிய யோகம் மேசராசிக்காரங்களுக்கு. மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கும் யோகம், பெண்களுக்கும் யோகம். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும், தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாமே கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே வாங்கிக்கலாம். அது போக நீங்க செய்யக்கூடிய வேலை, நீங்க எதிர்பார்த்த நாடு, அது போக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்களா, நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வாழணுமா, அந்த மாதிரியான பாக்கியம். ஒரு வெளிநாட்டுக்கு போகணுமா, வெளிநாட்டுல வேலை செய்யணுமா, வெளிநாட்டில் நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த பீரியட்ல மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இது எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலன். அப்போ இவ்வளவு பெரிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த எல்லா யோகமும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து, அதாவது புதன், ராகு, குரு, சூரியன், இவங்க எல்லாத்துடைய நல்ல பலன்களும் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வசதி, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், உங்களுடைய அந்தஸ்து, இந்த நிலையே மாறப்போகிறது. நீங்க கார் வாங்குவீங்க,
பங்களா கட்டுவீங்க, வீடு வாங்கறதுக்கு வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவீங்க, சொத்து கூட சொத்து சேரும். இதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அந்த மாதத்துல நீங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு போயிடும். அதனால நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு, நேச்சத்தில் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு சடார்னு கோபம் வரும், திடீர்னு முடிவுகள் எடுப்பீங்க. திடீர்னு எடுக்கக்கூடிய யோசனை செய்யாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஏதாவது தவறு வந்துடும். அப்போ அது மாதிரி எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபட்டு வாங்க. இல்ல திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த முருகரை செவ்வாய்க்கிழமை நாள்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக உங்க வீட்டுல 3 கைப்பிடி உப்பு அள்ளி ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி ஒரு 9 நாள் சாமிகிட்ட வச்சிருந்து கும்பிட்டுட்டு, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகணும், எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், உங்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்குதோ அதை சொல்லி கும்பிட்டு வாங்க. 9வது நாள் எடுத்துட்டு போயிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற ஆறோ கடலோ அதுல கரைச்சிருங்க. கரைச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.